முடிவுகள் வெளியாகும் முன்னரே அனுரவை வெற்றியாளராக அறிவித்த நாமலின் நெருங்கிய சகா. 2024 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தேர்தலில் வெற்றியீட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதான இளம் செயற்பாட்டாளர் தெரிவித்தார். மொட்டு கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவருமான மிலிந்த ராஜபக்ச இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேலும் மக்களின் ஆணைக்கு அடி பணிவதாக அவர் குறிப்பிட்டார். அனுரகுமார திசநாயக்க தேர்தலில் வெற்றியீட்டியுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் பொதுஜன முன்னணியுடன் அரசியல் கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக மிலிந்த ராஜபக்ச பதிவிட்டார். நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நீடிப்பு. ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானல சிதனை தெரிவித்தார். நேற்றிரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை அது நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு போலீஸ் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசநாயக்கவிற்கு சுமந்திரன் வாழ்த்து. இன மத பேதத்தை தூண்டாமல் பெற்ற வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவிற்கு நன்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இன மத வரிகளை தூண்டாமல் சிறப்பாக வெற்றி பெற்ற அனுரவிற்கு எமது வாழ்த்துக்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனையை ஏற்று மற்ற வேட்பாளர்களை நிராகரித்து சஜித்துக்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த வடகிழக்கு மக்களுக்கும் எமது நன்றிகள் எனவும் சுமந்திரன் தெரிவித்தார். தோல்வியை ஒப்புக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி. நடந்து முடிந்த 2024 ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் தோல்வியை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். சமூக வலைதளம் ஒன்றில் பதிவொன்றை பதிவிட்டு அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும், நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்காக கடுமையாக பிரச்சாரம் செய்தோம், ஆனால் அது நடக்கவில்லை. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க இருப்பார் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. ஜனநாயகம் மற்றும் நல்லெண்ணத்தின் உணர்வில் நான் எனது நண்பனை அழைத்து கடினமான பாதையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் என ஹர்ஷ டி சில்வா பதிவிட்டுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க இன்று ஜனாதிபதியாக பதவியேற்பார் என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் படுதோல்விக்கான காரணம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அமைந்துள்ளார். இதுவரையும் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் மற்றும் ஒரு தடவை தோல்வியடைந்துள்ளார். கடந்த கோட்டாபய அரசாங்கத்தினை மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட போதும் ஜனாதிபதி பதவி மூலம் அவர்களை பாதுகாத்தமையே அவரின் தோல்விக்கான பிரதான காரணம். ராஜபக்சர்களை காப்பாற்றியமைக்கு எதிராகவே தாம் தேசிய மக்கள் சக்தி வாக்களித்ததாக தென்னிலங்கை மக்கள் தெரிவித்தனர். அரசியல் ஆளுமையுள்ள ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களை காப்பாற்றி தொடர்ந்தும் ஆட்சியில் செயற்பட வைத்தமை மக்களை கடும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. அனுரகுமாரவிற்கு வாழ்த்து கூறிய அலி சப்ரி. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவிற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவித்தார். அலி சப்ரி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தலைமை தாங்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். எனினும் மக்கள் தங்களது தீர்மானத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அனுரகுமார திசநாயக்கவிற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை மதிப்பதாகவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார்.